நாம் இப்போ கேரளா ஸ்பெஷல் பழம் பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நேந்திரம் பழ பஜ்ஜின்னு சொல்லுவாங்க இதை. வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நல்லா பழுத்த நேந்திரம் பழம் 3 எடுத்துக்கங்க. மைதா மாவு 1 கப், சர்க்கரை 4-5 ஸ்பூன் எடுத்துக்கங்க. ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், சோடா மாவு 1/2 ஸ்பூன், எல்லோ கலர் 1 பிஞ்சு. ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேங்க. 1 கப்பு மைதா மாவை சேர்த்துக்கலாங்க. 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் பொடி, எல்லோ கலர் 1 பிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். ஆப்ப சோடா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேங்க. ஒயிட் சுகரும் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா கலந்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கிக்கலாங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. மைதா மாவு கட்டி வரும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 1/4 ஹவர் ஊற வச்சுடுங்க. இப்போ நேந்திரம் பழம் நல்லா பழுத்த பழம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப காயாமல் வேண்டாம், ரொம்ப பழுத்த வேணாம், மீடியமாக இருக்கணும். தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டு நீல வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஃபுல்லாகவும் போடலாம், நான் ஆஃபாக கட் பண்ணிக்கிட்டேன். கடாயில் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெயை சேர்த்துக்கங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். நல்லா எண்ணெய் காஞ்சதான் இது மாதிரி ஒரு பஜ்ஜியாக விட்டுடுங்க. இது ஒரு ஹெல்த்தியான நேந்திரப்பழ பஜ்ஜி. அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஒட்டாமல் வருது பாருங்கள் நேந்திரம் பழ பஜ்ஜி. ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சிடலாம் இந்த பஜ்ஜி. இது கேரளா ஸ்பெஷல். ஓணத்துக்கெலாம் இது செய்வாங்க.